வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு ரொம்ப கோர் கான்செப்டை மாஸ்டர் பண்ண போறோம். ஹாலோ ஆல்கேன்ஸோட கிளாசிஃபிகேஷன். பார்க்க சிம்பிளா தெரியலாம், பட் லெட் மீ டெல் யூ, ரியாக்ஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் டைவ் ரைட் இன். இங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற இந்த ரெண்டு ஹலோ ஆல்கேன் ஸ்ட்ரக்சர்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒன்னு 1 bromo propane, இன்னொன்னு 2 bromo 2 methyl propane. ரெண்டுலையும் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் தான் இருக்கு. பார்க்க கசின்ஸ் மாதிரி இருக்காங்க, ரைட்? பட் நீங்க லேப்குள்ள போய் பார்த்தீங்கன்னா இவங்க ரியாக்ட் பண்ற விதம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ த பிக் கொஸ்டின் இஸ் why? என்ன நடக்குது இங்க? Well, இது ஒன்றும் பெரிய மிஸ்ட்ரிலாம் கிடையாது. The answer is actually a very simple but brilliant idea. Classification. இந்த மாலிக்யூல்ஸை நம்ம எப்படி கிளாசிஃபை பண்றோம், யானி எப்படி பிரிக்கிறோங்கிறதுல தான் the whole secret இருக்கு. So how do we solve this puzzle? It's super simple really. நம்ம ஒரு விஷயம் தான் பண்ண போறோம். கார்பனோட நேபர்ஸை கவுண்ட் பண்ண போறோம். Yes, you heard that right. It's that straightforward. So, the whole thing boils down to this. அங்க ஹாலஜன், அது புரோமினோ, குளோரினோ எதுவோ வேணாலும் இருக்கட்டும், எந்த கார்பன் கூட அட்டாச்ட் ஆயிருக்கோ அந்த கார்பனுக்கு எத்தனை கார்பன் நெய்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. சிம்பிள். அந்த கார்பனுக்கு ஒரே ஒரு கார்பன் நெய்பர் இருந்தா அது பிரைமரி ஆர் 1 degree. 2 கார்பன் நெய்பர்ஸ்னா செகண்டரி ஆர் 2 degree. And you guessed it, 3 கார்பன் நெய்பர்ஸ் இருந்தா அது டெர்ஷியரி ஆர் 3 degree. அவ்வளவுதான். It's that simple. இதை நல்லா உங்க மைண்டை லாக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ஒரு ரியாக்ஷனோட ஃபேட்டை டிசைட் பண்றது அந்த ஹாலஜன் மட்டும் இல்ல. த ரியல் டிரெக்டர் ஆஃப் த ஷோ இஸ் த கார்பன் இட்ஸ் அட்டாச் டு. அந்த கார்பனோட டைப் தான் தி என்டையர் ரியாக்ஷன் பாத்வேயே கண்ட்ரோல் பண்ணும். அது SN2ன்னு சொல்ற டைரக்ட் அட்டாக் பாத்ல போகுமா இல்ல SN1ன்னு சொல்ற இன்னொரு பாத்ல போகுமாங்கிறத டிசைட் பண்றதே இந்த கிளாசிஃபிகேஷன். Okay, to really get this idea of primary, secondary, and tertiary into our heads, let's use a simple analogy. Think of it like a delivery service story. ஒரு பிரைமரி யானி 1 degree ஹாலோ ஆல்கேனை ஒரு தனி வீடு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு குவாய்ட் ஸ்ட்ரீட்ல நைஸா தனியா இருக்கு. இப்போ நம்ம டெலிவரி பர்சன், கெமிஸ்ட்ரியில அவரை தான் நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம், அவருக்கு ரொம்ப ஈஸியா வந்து அந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோரை ரீச் பண்ணிடலாம். எதுவும் பிளாக்கேஜ் இல்ல, வழி ரொம்ப கிளியரா இருக்கு, நோ ப்ராப்ளம் அட் ஆல். Alright, now what about a secondary or 2 degree ஹலோ ஆல்கேன்? இது ஒரு டவுன் ஹவுஸ் மாதிரி நினைச்சுக்கலாம். ஒரு வரிசையில் நடுவில் இருக்கு. ஸோ 2 பக்கமும் நேபர்ஸ் வீடு பிளாக் பண்ணிருக்கு. நம்ம டெலிவரி பர்சனால டோரை ரீச் பண்ண முடியும், ஆனால் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். ஆக்சசிபிலிட்டி மாடரேட்டாக இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஃபைனலி த பிக் ஒன், அ டெர்ஷரி ஆர் 3 degree ஹலோ ஆல்கேன். இது ஒரு பெரிய க்ரௌடட் அபார்ட்மெண்ட் பில்டிங்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சுற்றி நிறைய நேபர்ஸ், வால்ஸ்னு க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம டெலிவரி பர்சனுக்கு அந்த க்ரௌடை எல்லாம் தாண்டி மெயின் டோரை ரீச் பண்றதே ரொம்ப கஷ்டம். The path is almost completely blocked. So what's the key takeaway from this story? It's simple. Crowding எவ்வளோ அதிகமா ஆகுதோ அவ்வளோ கஷ்டம் நம்ம டெலிவரி பர்சனுக்கு, யானி நம்ம நியூக்ளியோஃபைலுக்கு அந்த டார்கெட்டை அட்டாக் பண்றதுக்கு. இன் கெமிஸ்ட்ரி இந்த crowding எஃபெக்ட்டுக்கு தான் நம்ம ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். So more crowding means more steric hindrance. Okay, that analogy makes sense. But you might be asking, okay teacher, but why do we even have this classification concept? Why should we care about this? How does it help us? That's a great question. Because this is our chemistry superpower. நாம ஒரு காம்பவுண்டை பார்த்தாத்தோம் அது பிரைமரி, செகண்டரி இல்ல டெர்ஷியரின்னு கிளாசிஃபை பண்ணிட்டா போதும், அந்த காம்பவுண்ட் எந்த ரியாக்ஷன் மெக்கானிசமை ஃபாலோ பண்ணோம், SN1 இல்ல SN2 லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமலே நம்மளால சொல்ல முடியும். இட்ஸ் லைக் ஹேவிங் அ கிறிஸ்டல் பால் டு ப்ரிடிக்ட் த ஃபியூச்சர் ஆஃப் அ ரியாக்ஷன். Alright, that's the theory. But how does this all play out in the real world? In the lab. Now that we know why this is such a powerful predictive tool, let's see how it actually works when the chemicals react. Now just look at this table. It tells the whole story. Ningo or primary haloalkane eartha, reaction Roma fasta, direct anaticum. That's the SN2 mechanism. On our tertiary haloalkane pathingana, first reaction Roma slowa stardagi, aprom accelerate agam. Why? Because avanga, vera valila, vera mechanisms la poranga, which is the SN1 path. See, our classification predicted it perfectly. So this brings up a really interesting question. நம்ம அனாலஜியில் crowded apartment-குள்ள போறது கஷ்டம்னு பார்த்தோம். So does crowded always mean less reactive? Does crowding always mean the reaction will be slow? Well, the answer might surprise you. ஆக்சுவலி ரொம்ப க்ரௌடடா இருக்கிற அந்த டெர்ஷரி ஹாலோ ஆல்கேன்ஸ் SN2 ரியாக்ஷனுக்கு ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் தேர் ஆக்சுவலி சூப்பர் ஃபாஸ்ட் ஃபார் another type of reaction called SN1. So you see, the classification doesn't just predict overall reactivity. More importantly, it predicts which mechanism, which pathway will be the fastest and most dominant for that compound. That's the real power here.
ஸோ எக்ஸாமில் இந்த பெரிய கான்செப்டை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? Don't worry, I'm going to give you your exam superpower. Just 3 simple points to remember. That's all. Point number 1, the idea. Just count the carbon neighbors, 1, 2 or 3. Point number 2, the image. Manasula அந்த delivery analogy kondu vanga. Is it the open house, the townhouse or the crowded apartment? And finally, point number 3, the result. Always remember, அந்த carbon type தான் அந்த compound எந்த reaction pathல போகும்னு decide பண்ணும். இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஐ ப்ராமிஸ் யூ இந்த டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப லைட்டா ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். நீங்க எந்த ஹாலோ ஆல்கேனை பார்த்தாலும் அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு டோட்டல் கான்ஃபிடன்ஸோட ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.